ஹலோ, யாரு? சார், நான் ஏட்டு கந்தன் பேசுறேன். சொல்லுங்க. உங்க பையனை கொலை பண்ண குடோன்ல இருந்து எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கு சார். என்ன சொல்றீங்க சார்? ஆமா சார், மதியம் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்ப பாடி மார்ச்சுவரில் இருக்கு சார். நீங்க வந்து அடையாளம் காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும். வரீங்களா சார்? வரேன். அப்பா என்னாச்சு? யாரு போன்ல? இல்ல, இது கண்டிப்பா இருக்காது. அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. அப்பா பயமா இருக்கு, சொல்லுங்கப்பா. ஜெய், வாடா, நம்ம வெளியே போயிட்டு வந்துருவோம். அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் தைரியமா இருங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். அம்மாவை பார்த்துக்க. அப்பா நில்லுங்க. எங்க போறீங்க? ஸ்டேஷன்ல இருந்து வர சொன்னாங்க வேதா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? சும்மா கேஸ் விஷயமா பேசலாம். இல்ல, நீங்க என்கிட்ட ஏதோ பொய் சொல்றீங்க. யாரு போன் பண்ணாங்க சொல்லுங்க. உண்மைய சொல்லுங்க. வேதா, குடோன்ல எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கா. அது கண்டிப்பா நம்ம பையனா இருக்காது. இருந்தாலும் டவுட்டுக்கு என்னை வந்து பார்க்க சொல்றாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அம்மா, அது நம்ம சஞ்சயா இருக்காதுமா. சரி, நானும் வரேன். வேதா, சொன்னா கேளு. ஏற்கனவே நீ ரொம்ப வீக்கா இருக்க. நீ வர வேண்டாம், ரெஸ்ட் எடு. இல்லங்க, இல்ல, நானும் வரேன். நாங்களும் வரோம்ப்பா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. ப்ளீஸ் பா. சரி, வாங்க. ஐயோ அப்பா, ஐயோ அழாத மனசு. இல்ல, அது நம்ம சஞ்சயா இருக்காதுமா. அழாத மனசா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மாடி மானசா, அழாதம்மா. நீ அழுத அம்மாவும் அழுவா. நாம நம்பிக்கையோட இருப்போம். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. வேதா, நீ வர வேண்டாம். வேதா, நீ கார்லயே உட்கார். நாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றோம். நானும் வரேன். வேதா, சொல்றதை கேளு. இந்த இடம் ஒரு மாதிரியா இருக்கும். நீ ரொம்ப சங்கடப்படுவ. நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீ கார்லயே இரு. நானும் வரேன். அப்பா, ரமேஷ் அப்பா யாரு? இதான் உங்க பையனோட பாடி. இதுல ஒரு கையெழுத்து போட்டு பாடி எடுத்துக்கணும். நீ அமைதியா இரு. ப்ளீஸ் பா, போ வேண்டாம்ப்பா. இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் பா, போ வேண்டாம்ப்பா. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். வாங்க சார். ஏன் சார் நீங்க மட்டும் வந்திருக்கலாமே சார்? ஏன் மேடத்தெல்லாம் இங்கே கூட்டிட்டு வரீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேட்கவே இல்லை. சரி வாங்க. சரிங்க சார். விஜய், அது நம்ம சஞ்சயா இருக்காதுமா.
வணக்கம் சார். என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ண சொன்னாங்க சார். மேடம் அப்பா அப்பா அது என் அண்ணனா இருக்காதுப்பா. என் அண்ணனா இருக்காதுப்பா. அந்த சஞ்சயோட பாடி குடோன்ல எரிஞ்சு கிடந்துச்சு அதானே சார்? ஆமா. அப்பா அப்பா என்ன நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்பா மனசா மனசா என்னாச்சு? மனசா தண்ணி எடுக்கலாம். மனசு என்னாச்சு? மனசா, கொண்டு வா. திறந்து பாரு. கொடுங்க சீக்கிரம் மனசா 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 பயப்படாதம்மா. ஒண்ணும் ஆகாது. உனக்கு சத்தியா இருக்காது. எந்திரி பார்த்து. அப்பா அந்த அண்ணனா இருக்காதுப்பா. அழாதம்மா. அப்பா, என்னால பார்க்க முடியாது. அம்மா, அண்ணன் இல்லம்மா. அந்த அண்ணனா இருக்காதம்மா. மனசா, என்னால பார்க்க முடியாது. அழாதம்மா மனசா அழாத. இல்ல, அது அண்ணன் இல்ல. அப்பா, அது அண்ணன் இல்லப்பா. என்னால பார்க்க முடியாது. அது இல்லம்மா அண்ணன் இல்லம்மா அது நம்ம சஞ்சயா இருக்காதுமா. முகமெல்லாம் சுத்தமா எரிஞ்சு போச்சு. ஆளு யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. யாராவது உங்க ஃபேமிலியில இருந்து ஒரு ஆளு பாடி அடையாளம் கட்டி சொன்னீங்கன்னா இது கண்டிப்பா அண்ணன் இல்லப்பா. மனசா இல்லம்மா. அம்மா வேண்டாம். அம்மா அம்மா நம்ம அண்ணன் இல்ல. திறந்து காட்டுங்க. போகாதீங்க வேண்டாம் ப்ளீஸ். உன்னால தாங்கிக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம்மா. வேண்டாம் போகாதீங்க. அம்மா வேண்டாம்மா வேண்டாம். அம்மா வேண்டாம் வேண்டாம். அம்மா ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. இல்ல, விடுங்க. நீங்க திறந்து காட்டுங்க. திறந்து முகத்தை காட்டுங்க. நம்ம அண்ணன் இல்லம்மா. மேடம் நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கீங்க. வேணாமே மேடம் ப்ளீஸ். வேண்டாம் போகாதீங்க. சார் பார்க்கட்டும் மேடம். நீங்க கொஞ்சம் தள்ளிருங்க. இப்ப நீங்க திறந்து காட்ட போறீங்களா இல்லையா? நான் முகத்தை பார்க்கணும். அப்பா அப்பா வேண்டாம்ப்பா. சார் பார்த்து சார். சஞ்சய் இல்லம்மா. இல்லம்மா சஞ்சய் இல்ல. இல்ல, இது சஞ்சய் இல்ல. என் பையன் இல்ல. இது சஞ்சய் இல்ல. சஞ்சய் இல்ல. நம்ம சஞ்சய் இல்ல. இது என் பையன் கிடையாது. நீங்க கொண்டு போங்க. இது வேற யாரு? எடுத்து போங்க. இது என் எடுத்து போங்க. பையன் கிடையாது. எடுத்து போங்க சார். கொண்டு போங்க. சஞ்சய் இல்லப்பா இது. இது சஞ்சய் இல்ல. சஞ்சய் இல்ல சார். எடுத்துட்டு போங்க சார். இல்ல. சார் உங்க பையனை கொலை பண்ணதா சொல்லப்பட்ட இடத்துல தான் இந்த பாடி எரிஞ்ச நிலையில இருந்துச்சு. அங்க வேற யாரையும் கொலை பண்ணி எரிச்சிருக்க சான்ஸே இல்ல சார். இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், எனக்கு புரியுது. ஆனா இத நீங்க ஏத்துக்கிட்டு தானே சார் ஆகணும். இல்ல இது என் பையனா இருக்காது. அவன் செத்துருக்க மாட்டான் சார். அவன் நல்லா இருப்பான். நல்லா இருப்பா சார். எரிஞ்சு போன பாடியை வச்சு எப்படி சார் எங்க பையன்னு சொல்றது? சொல்ல முடியாது சார். இது என் பையனே இல்ல சார். நீங்க பாடியை வாங்கிக்கிட்டா தான் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும் சார். ஐயோ, நான் எத்தனை தடவை சொல்றேன், என் பையன் சாகவே இல்ல. நீங்க அதை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த பாடியை வாங்க மாட்டோம். இது என் பையன் இல்ல. என் பையன் இல்ல. சார். இது என் பையனை எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க? சரிங்க சார்.
எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது தான். நாங்க இந்த பாடியை டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்பிடுறோம். உங்க ஃபேமிலி கூட இந்த பாடியோட டிஎன்ஏ ஒத்து போச்சுன்னா அப்போ பாடியை வாங்கிப்பீங்களே? எப்படி சார் எரிச்சு போன பாடியை வச்சு என் பையன் முடிவுக்கு வர முடியும்? அம்மா அதெல்லாம் அழாதீங்க. ஒத்து போகாது. அது நம்ம சஞ்சய் இருக்காதுமா, இருக்காது. நீங்க என்ன டெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்க, ஒத்து போகாது. என் பையன் உயிரோட இருக்கான். போங்க வேதா, வா நம்ம போலாம். அம்மா, வாங்க. கிளம்பு. இது நம்ம வாங்கம்மா. சஞ்சய் இல்ல, வா. வாங்க வாங்கம்மா. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாருங்க சார், என்னையே மிரட்டுறா. சார், என் புருஷன் சாகலன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப இவர் அதையே சொல்லிட்டு இருக்காரு. சார், இப்பதானே சார் அவரோட பாடியை பார்த்துட்டு வந்தோம். கந்தன், இவங்க மேல அப்படின்னா உங்களுக்கு கோவம்? இவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் ஏன் ஆரம்பத்துல இருந்து இவங்களை எதிரியாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இவங்க அக்யூஸ்ட் தானே சார். புருஷனை தன் கையால குத்தி கொன்னு இருக்காங்களே. இப்ப கூட கிடைச்சிருக்கிற பாடி சஞ்சயோட தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டிஎன்ஏ டெஸ்ட் வந்தாதான் தெரியும். யோ, அவங்க ஃபேமிலியே என்ன பாடியை வாங்கலையே. இல்ல சார், இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ இவங்க குற்றவாளியா இல்லையான்னு சொல்றதுக்கு நீதிமன்றம் இருக்கு. நீங்களும் நானும் ஆதாரத்தை திரட்டி மட்டும் தான் கொடுக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட வேலை. நாம நம்ம வேலையை மட்டும்தான் செய்யணும். சும்மா அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஓகே சார். மா, நாளைக்கு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். குத்தவாளியை கண்டுபிடிச்சு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துருங்கயா. இப்போதைக்கு எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதை உடைக்க நான் ட்ரை பண்றேன். எப்படியாவது வித்யாக்கு ஜாமீனாவது வாங்கிடுங்க. ஒரு பக்கம் என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாத பதட்டம், இன்னொரு பக்கம் என் மருமகள் லாக்அப்ல இருக்கா. இதெல்லாம் எங்களால தாங்க முடியல. சார், வாங்கிடலாம் சார். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. கண்டிப்பா வாங்கிடலாம். எனக்கு கோர்ட்டுக்குள்ள கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வரேன். சரிங்கய்யா.
வித்யா சார் இங்க எல்லாம் நின்னு பேசக்கூடாது, நீ வாமா. சார் என் பொண்ணு சார் இவ. அவ எந்த தப்பும் பண்ணல. நான் பேசுறேன் சார். இல்ல சார் அதெல்லாம். கந்தா விடு, பேசிட்டு விடு. சார் சீக்கிரம் பேசிட்டு அனுப்பி வைங்க. அம்மா வித்யா, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு என் வயிறு எரியுதுமா. அங்க என்னமா நடந்தது? மாப்பிள்ளை இப்ப எங்கம்மா இருக்காரு? அவர் உயிரோட தான்ப்பா இருக்காரு. கண்டிப்பா வருவாரு. வித்யா, நீ இதை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டியம்மா. நாங்க எந்த நம்பிக்கையிலமா இருக்கிறது? எனக்கு நல்லா தெரியும், உன் உசுரை கொடுத்தாவது நீ சஞ்சய் உயிரை காப்பாத்தி இருப்ப. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ எப்படிமா வந்துச்சு? அதை வச்சு நாங்கெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் ஊரே சேர்ந்து என் புள்ள செத்துட்டதா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நீ மட்டும் அவன் உயிரோட இருக்கான்னு உறுதியா சொல்ற. நாங்க எதை நம்புறது, என்ன முடிவுக்கு வர்றதுன்னு புரியல. குழம்பி போய் எங்களுக்கெல்லாம் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குமா? இங்க பாரு, உன் அத்தைய பாரு. சிங்க மாதிரி இருந்தவன் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பச்சை தண்ணி கூட குடிக்காம தடுமாறி போய் நிக்கிறான். இவளுக்கு என்னமா முடிவு சொல்றது? உங்க எல்லாரையும் விட பெரிய மன கஷ்டத்துல நான் இருக்கேன் மாமா. ஆனா நான் இப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் வேணும். என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல மாமா. என் ஆதாரம் இந்த தாலியை கட்டின என் புருஷன் மட்டும்தான். அவர் வருவார், எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவார். அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் உயிரோட இருக்கேன். இல்லனா நானும் எப்பவோ உசுர விட்டுருப்பேன். நீங்க இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாமா. சார் போதும், டைம் ஆயிடுச்சு, அவங்களை விடுங்க. கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். வாமா வாமா போங்க வாமா போங்க. வா. அம்மா வித்யா. என்ன வித்யா, நீ வேஷத்தை கலைச்சா தப்பிச்சிடலாம் நினைச்சியோ? ஆனா கேஸை எப்படி மாத்தணும் பாத்தியா? ஏண்டி, அந்த குடவுன்லயே உண்மையை சொல்லிருந்தா உன் புருஷன் கூட உன்னைய கொண்டு போட்டுப்போம்ல. 2 பேரும் அப்படியே ஜோடியா போய் சேர்ந்திருக்கலாம். அத விட்டுட்டு நீயே கத்தியால குத்திட்டு இப்ப ஏண்டி அவன் உயிரோட இருக்கான்னு கதை விடுற? நீ சொல்றத யாராவது நம்புவாங்களா? இப்போ நீ ஜெயிலுக்கு போற, அடுத்து உன் அத்தைய மேல அனுப்பி வைக்க போறோம். உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த கேஸ்ல தீர்ப்பு வரும்போது யாரு ஜெயிலுக்கு போறாங்கன்னு தெரியும். என்னையா ஒரு பையன் கொலை பண்ற மாதிரி இருக்கு? ஆமாங்க ஐயா, இந்த பொண்ணு தான் பையன் வேஷம் போட்டு அவ புருஷனையே கொலை பண்ணியிருக்கா. என்னம்மா இது? அப்படி என்ன கோபம் உனக்கு? உன் புருஷன் அந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணானா? இல்லங்கய்யா. உனக்கு துரோகம் பண்ணிட்டு
வேற யார் கூடயாவது தொடர்புல இருந்தானா? அவர் என்ன தவிர வேற ஒரு பொண்ண கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. அப்புறம் ஏமா அவரை கொலை பண்ண? அவரு சாகல, உயிரோட தான் இருக்காரு. உயிரோட இருக்க? அப்புறம் எதுக்கியா கேஸ் எடுத்தீங்க? எங்க அந்த ஆளு? ஐயா அவரை பொண்ணு அந்த குடோன்லயே வச்சு எரிச்சிருக்காயா இவன். ஆனா ஏன் பண்ணன்னு கேட்டா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னையா இந்த வீடியோவே உண்மை இல்ல? கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல போறியா? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஐயா. இந்த வீடியோவை ஏற்கனவே சோதிச்சு பார்த்தாச்சு. வீடியோ ஒரிஜினல் தாங்க ஐயா. அப்ப இந்த கேஸ்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதைத்தாங்க ஐயா நானும் சொல்றேன். சரியான ஆதாரம் இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா.